வணக்கம் அண்ட் வெல்கம் டு திருநெல்வேலி ரெசிபீஸ். நீங்கள் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, நல்ல மணலாக சூப்பராக டேஸ்ட்டான ஒரு பால்கோவா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த பால்கோவா செய்கிறதுக்கு நான் ஒரு 2 லிட்டர் போல் நல்லா திக்கான பால் எடுத்திருக்கேன். இப்போது இந்த பாலை வந்து ஒரு அடிகனமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு நம்ம பால்கோவா செய்ய ஆரம்பிச்சிடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கல, நான் திக்கான பால் மட்டும்தான். அப்போ தான் நமக்கு பால்கோவா பண்ணுறதுக்கு சுலபமாக இருக்கும். நம்ம தண்ணி சேர்த்தாலும் திரும்பவும் அதை வந்து கட்டியாக தான் ஆக்கணும். அதனால் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் போல் ஆயிருக்கு. பால் கொஞ்சம் திக்காக இருக்குது. நான் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு தான் கிளறிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வேலை இருக்குது இதோட சேர்த்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு திக்காக்கிக்கோங்க. இப்போது நான் ஒரு A4 ஷீட்டில் இந்த மாதிரி நெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த ட்ரேயில் ஊற்ற போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 25 நிமிஷம் போல் ஆயிருக்கு. பால் ஓரளவு நல்லா திக்காக இருக்குது. இதோட நான் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுருவோம். இப்போது பால் இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறம் நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். நான் எடுத்துருக்கிற 2 லிட்டர் பாலுக்கும் நான் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 150 கிராம் போல் இருக்கும். உங்களோட இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கம்மியாக சேர்த்துட்டு அப்புறம் செக் பண்ணிவிட்டு வேணால் சேர்த்துக்கோங்க. இப்போது சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் லிக்விட் ஆகும். இப்போ மறுபடியும் நம்ம திக்காக்கணும். இந்த டயத்தில் நம்ம வந்து பால்கோவாக்கு வேணும்னா எலுமிச்சம்பழம் வந்து கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அப்போ வந்து நமக்கு நல்லா உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கும், கட்டி கட்டியாக. சிலருக்கு வந்து அந்த மாதிரி இருக்கிறது வந்து பிடிக்கும். நான் வந்து இன்றைக்கி எலுமிச்சம்பழம் எதுவுமே சேர்க்காமல் எனக்கு நல்லா உதிரியாக தான் வந்தது, மணலாக இருந்தது. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன். அதிகமாக சேர்க்க வேணாம், ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். சிலருக்கு வந்து இந்த மாதிரி மணலாக வராமல் ரொம்ப சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் எதுவுமே சேர்க்காமலே எனக்கு கரெக்டாக இருந்தது. இப்போது இது மாதிரி நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளோட பால்கோவா ரெடி ஆயிரும். இது டோட்டலாக செய்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 40 நிமிஷம் போல் ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காயிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னுமே உங்களுக்கு கலர் நல்லா டார்க்காக வேணும், மில்க் கேக் மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் நான் இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் வந்து எடுத்துக்கிறேன். இப்போது வேறு நம்ம எடுத்து வச்சுருந்த ட்ரேயில் வந்து இதை மாற்றிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி லைட் கலரில் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இப்படியே சாப்பிட்றதா இருந்தால் கூட சாப்பிட்றலாம், அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஆனால் நான் இன்றைக்கி இதை வந்து ஆறுனதுக்கப்புறம் பீசஸாக கட் பண்ண போகிறேன். அது பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. இப்போ இது மாதிரி நம்ம எடுத்து வச்சுருந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா லெவல் பண்ணி விட்டுறலாம். இதை இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் போல் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு கத்தி வச்சு இந்த ஓரங்களை வந்து எடுத்து விட்டுருக்கேன். இது மாதிரி பண்ணிவிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பிளேட்டில் மாற்றும்போது ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும்.
பாருங்கள், நம்ம அடியில் அந்த A4 ஷீட்டில் நெய் தடவி சேர்த்துருந்ததுனால அடியில் எதுவுமே ஒட்டாமல் வந்திருக்கு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஆறுனதுக்கப்புறம். இந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறம் நம்ம பீஸாக கட் பண்ணோன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ இங்கே ஒரு கத்தியில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு கட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. இப்போது மேலே அலங்கரிக்கிறதுக்காக நான் வந்து கேஷ்யூவும் பிஸ்தாவும் எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்படுற நட்ஸ் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக இருந்ததுங்க, ரொம்ப எம்மியாக இருந்தது. நான் இன்றைக்கி இந்த பால்கோவை 2 ஷேப்பில் பண்ணியிருக்கேன். உருண்டைகளாகவும் பிடிச்சி மில்க் லட்டு மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்த்தா இந்த பால்கோவா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திருநெல்வேலி ரெசிபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.